நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நடந்து முடிந்த நீட் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து மீண்டும் நீட் தேர்வுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதற்கான காரணங்கள் குறித்த ஆய்வை சிபிஐ ஒருபுறம் செய்து கொண்டிருக்க, மறுபுறம் கைது நடவடிக்கைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்கிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். யோகேஸ்வரன், நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. சண்முகவேல், மருத்துவ கல்வியில் சேருவதற்காக நாடு முழுவதும் கடந்த மே 3ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வினுடைய வினாத்தாள் தேர்வு நடைபெறுவதற்கு 48 மணி நேரங்களுக்கு முன்பாகவே இணையதளத்தில் கசிந்தது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகத்தினுடைய உத்தரவின் பெயர்ல தேசிய தேர்வு முகமை பரிந்துரையின் அடிப்படையில சிபிஐ இந்த வழக்கை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்குல 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 7 பேருடைய விவரங்கள் கேட்கும் போது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவர் நீட் தேர்வு வினாத்தாளை தயார் செய்த ஒரு பேராசிரியர், மற்ற சிலர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இடையே செயல்பட்டு அவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பெற்று அவர்களுக்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகள் மூலமாக வினாத்தாளை பகிர்ந்த நபர்கள். இந்த நிலையில்தான் தற்போது 8ஆவதாக சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்குல ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள். அவருடைய விவரங்கள் என்பதையும் சிபிஐ வழங்கியிருக்கிறது. மகாராஷ்டிரா மாநிலம் லட்டூர்ல செயல்பட்டு வரக்கூடிய ஒரு நீட் கோச்சிங் சென்டருடைய இயக்குநரை தான் சிபிஐ கைது செய்திருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நீட் கோச்சிங் சென்டருடைய இயக்குநருக்கும் இந்த வினாத்தாள் கசிவிற்கும் பெரும் சம்பந்தம் இருக்கிறது அப்படின்ற விவரங்களும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு மையங்கள்ல பயிற்சி வரக்கூடிய மாணவர்களை குறிவைத்து இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு முறைகேடு விவகாரங்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது சிபிஐ விசாரணையில தெரிந்திருக்கிறது. படிக்க முடியாத மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று நீட் தேர்வின் அடிப்படையில் அவர்கள் மருத்துவ கல்வியை சேர வேண்டும் என்பதற்காக லட்சக்கணக்கில் இடைத்தரகர்கள் மூலமாக பணம் கொடுக்கப்பட்டு தேர்வு நடைபெறுவதற்கு முன்பாகவே வினாத்தாளை பெற்று அந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய கேள்விகளை மற்றும் படித்து தேர்வு எழுதுவதற்கு அவர்கள் முயற்சி என்பதை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது சிபிஐ விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. சிபிஐ பொறுத்தவரையிலுமே இந்த நீட் தேர்வு விவகாரத்துல மிக தீவிரமாக விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் வரை சிபிஐ விசாரணை காவல் பெற்று மிக தீவிர விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில்தான் மகாராஷ்டிரா மாநிலம் லட்டூரை சேர்ந்த ஒரு நீட் கோச்சிங் சென்டருடைய இயக்குநர் ஒருவரையும் இன்று சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து டெல்லி அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவரும் இன்று பிற்பகல்ல டெல்லி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை காவல் கேட்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மத்திய கல்வி அமைச்சர் பதவி கூறி எதிர்க்கட்சிகள் கடுமையான அழுத்தம் என்பதை இந்த விவகாரத்தில் அளித்து வரக்கூடிய நிலையில சிபிஐ இந்த வழக்கை தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த நபர்கள் கைதாகுவதும் அவர்களுக்கும் இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசி விவகாரத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் குறித்து சிபிஐ விளக்கம் அளிப்பதும் இந்த விவகாரத்தில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.